Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. எனக்கு போதுமான அளவுக்கு என்னுடைய தேவைகளை சந்தித்து போதுமானத்தை காட்டிலும் அதிகமா செய்வேன் என்று எனக்கு அவர் வாக்கு பண்ணுகிறார். மத்தேயு 6 அதிகாரம் 30 வசனத்துக்கு திருப்போம். அற்ப விசுவாசிகளே, என்ன அருமையா சொல்றாரு பாருங்க ஆண்டவர். இதான் சபையினுடைய நிலையா இருக்குது அநேக இடங்கள்ல இன்றைக்கு. ரொம்ப பொருந்தும் அநேக இருக்குது. பொதுவா கிறிஸ்தவ சபைகளுடைய நிலை அப்படிதான் இருக்குது. அற்ப விசுவாசிகளே, எதுக்கு அற்ப விசுவாசி என்னாரு? அற்ப விசுவாசி இருக்கிற நிலையை சொல்றாரு. அற்ப விசுவாசிகள் ஏன் அற்ப விசுவாசினா, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? புல்லுக்கு எப்படி உடுத்து வைக்கிறாராம்? அதுக்கு முந்தின வசனத்தை பாத்தீங்கன்னா 28ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா சொல்லுகிறார், உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவளை உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகள் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சிலருக்கு எவ்வளவு சிம்பிளா உடுத்தணும்னு சொல்றதுதான் ஆவிக்குரிய பிரசங்கமாவே இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் எப்படி நல்லா உடுத்தணுங்கிறத பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு ஆப்போசிட்டா போகுது பாருங்க. அதனாலதான் சொல்றாரு அற்ப விசுவாசியே. அப்படி பிரசங்கம் பண்ற ஆளை பார்த்து சொல்றாரு அற்ப விசுவாசியே. எனக்கு ஞாபகம் இருக்கு, டெர்லின் சட்டை வந்தது அந்த காலத்துல. டெர்லின் வெறும் காட்டன் தான் அதுக்கு முன்னால. அப்புறம் டெர்லின் வந்தது பாருங்க. அந்த டெர்லினை டார்காரா கிழிச்சாங்க பெந்த சபை முழுக்க. அந்த டெர்லினை பற்றி தான் பிரசங்கம் ஒவ்வொரு சபையிலையும். அது வந்துருச்சுன்னு உடனே எல்லாம் கொஞ்சம் பாருங்க, ஜனங்க கஷ்டப்படுறாங்க. அவங்க பாருங்க, வேலைக்கு போயிட்டு வரணும், துவைக்கணும், அயன் பண்ணணும். அடுத்த நாள் காலையில் நிறைய வேலை இருக்கு. யாரு உட்காந்து அயன் பண்ணிட்டு இருப்பான்னு அவங்க பேசாம டெர்லினை வாங்கி அவன் சொல்றான், துவைச்சு அப்படியே காய போட்டு அப்படியே போட்டுக்கோ அப்படின்னு. உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ஜனங்களுக்கெல்லாம். துவைச்சு காய போட்டு போட்டுக்கிறது, அயனே வேணாமா, காசு மிச்சம், எல்லாம் வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வாங்கி போட ஆரம்பிச்சா சபைக்கு பிரசங்கம். சபைக்கு போட்டுட்டு போக முடியாது. ஏன்னா சபையில் என்ன பிரசங்கம்? விலையுறந்த வஸ்திரங்கள் கொடுத்தக்கூடாது. இது ஒரு பெரிய பாயிண்ட். நான் ஒருத்தர் கேட்டேன், எதுங்க விலையுறந்த வஸ்திரம்? ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் விலை வந்ததா இருக்கலாம், இன்னொரு ஆளுக்கு 1000 ரூபாய் கூட விலை வந்தது கிடையாது. அவருக்கு ஒண்ணு நத்திங். அது 1000 ரூபாய் விலை இருந்ததுன்னா ரிலேட்டிவ் டேர்ம். இதை வச்சுக்கிட்டு இது ஒரு பெரிய பிரசங்கமா? இதா கிறிஸ்தவம்? இதுக்கா இயேசு வந்து சிலுவையில மரிச்சாரு? எல்லாரையும் ட்ரெஸ்ஸை கரெக்ட் பண்றதுக்கு, எல்லாருக்கும் என்ன சட்டை போடுறதுன்னு சொல்றதுக்கா? அங்கிருந்து வானத்திலிருந்து கீழே இறங்கி வந்து சிலுவையில ரத்தம் சிந்தி மறிச்சு எல்லாம் பண்ணது. என்ன கலர் சட்டை உடுத்துறது, என்ன மாதிரி துணியில போடலாம், டெர்லின் கூடாதாக்கும், அது கூடாதாக்கும். இது சொல்றாரு. அந்த காலத்திலிருந்து இந்த காலத்திலிருந்து அடியேன் என்னுடைய மனைவிக்கு வெறும் வாயில் புடவைகள் தான் வாங்கி கொடுத்தேன். என்ன பெரிய பரிசுத்தம் பாருங்க. இவருக்கு தனியா ஒரு டிபார்ட்மெண்டே வச்சிருக்காங்க பரலோகத்துல. இவருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அங்க. இதுல எல்லாம் பெருமை பாராட்டுறதுல கிடையாது. இயேசு சொல்றாரு அற்ப விசுவாசியே, இத பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறியே, இதே ஒரு அற்பமான ஒரு காரியம். இந்த விலை உயர்ந்த வஸ்திரம், அது இது ரொம்ப விலையாக்கும், அது ரொம்ப விலையாக்கும், இப்படி போடாது. அப்படி உனக்கு என்ன வசதியோ இன்னைக்கு உனக்கு இருக்கிற நிலையின்படி, உன்னுடைய அந்தஸ்தின்படி, உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தின்படி போட்டுக்க. ஹலோ, கர்த்தர் சொல்றாரு அற்ப விசுவாசியே, இன்னைக்கு உனக்கு இருக்கிறது போட்டுக்க, நாளைக்கு இதை விட நல்லா போட முடியும் என்று விசுவாசி. ஏனென்றால் இதெல்லாம் ஒரு பெரிய காரியம் இல்ல. உனக்கு பரலோக பிதா ஒருவர் இருக்கிறார், அவர்கிட்ட பஞ்சம் இல்ல, அவர்கிட்ட ஏராளம் தாராளம் இருக்கிறது. அதனால எப்பவுமே இப்படி இருக்க போற நினைக்காத. இன்னைக்கு ஒருவேளை சாதாரண சட்டை போட்டிருந்தேன்னா என்னைக்குமே சாதாரண சட்டை போட போறது இல்ல. ஒரு நாள் வரும், நீ நினைக்கிறத விரும்புகிறத வாங்கி போட்டுக் கொள்ளக்கூடிய நாள் ஒன்று வரும். கர்த்தர் உன்னை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். அற்ப விசுவாசியே, விசுவாசி. இத காட்டு புஷ்பங்களுக்கு, இன்றைக்கு இருந்து நாளைக்கு மறைந்து போற புல்லுக்கு கர்த்தர் அவ்வளவு உடுத்துகிறாராம், அவ்வளவு அழகா உடுத்துகிறார். சாலமோன் ரொம்ப ஆடம்பரமாய் வாழ்ந்த ராஜா. அவனுடைய ஆடம்பரத்துல கூட, அவன் ஆடம்பரத்தை உலகம் முழுக்க வந்து வேடிக்கை பார்க்க வந்தாங்க, எக்ஸிபிஷன் மாதிரி. இவனுடைய பண்ட பாத்திரங்கள், நகைகள், இவன் வச்சிருந்த வைரங்கள், பொண்ணெல்லாம் வேடிக்கை பார்க்கறதுக்கு ஊர் முழுக்க இருந்த ஆளுங்க வந்தாங்க பாருங்க. அப்பேற்பட்ட ஒரு ஆடம்பரமான ஒரு மனுஷன். அவன் நத்திங், அவனுடைய உடை நத்திங், அவன் வச்சிருந்தது ஒண்ணுமே கிடையாது. சாலமோன் கொஞ்சம் அப்படி நேக உரசிதான் பார்த்திருக்காங்க கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தை. சாலமோனே உடுத்தினது இல்ல. அப்படி இருக்கும்போது நான் டிசைட் பண்ண ஒரு நாள், அற்ப விசுவாசியா மட்டும் நான் இருக்க போறதில்லை. இந்த அற்பமான காரியங்களை பேசுற ஒரு பிரசங்கியாராகவும் நான் இருக்க போறதில்லை.
இந்த அற்ப பிரசங்கம்லாம் தேவையில்லை. அதை உடுத்து இதை உடுத்து, இது விலை இருந்ததாக்கும், இது ரொம்ப ஆடம்பரமாக்கும், இது இப்படி ஆக்கும், அது அப்படி ஆக்கும். நான் நினைக்கிறேன் இன்னும் போக போக இன்னும் நல்லா உடுத்ததான் ஆண்டவர் செய்வார். நீங்களும் நல்லா உடுத்துவீர்கள், உங்க பிள்ளைகளும் நல்லா இப்பவே நல்லா பிரைட்டா இருக்கிறீங்க. இந்த கதையை வேற, இங்க வந்து கதையே வேற. வெளியே போய் பார்த்தா தான் தெரியுது. அன்னைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு பக்கத்துல என் கூட உட்காந்துட்டு சொன்னேன், எல்லாமே வித்தியாசமா இருக்குது. பாவம் ஜனங்களே இருக்கிறாங்க அங்க. பாவம் சத்தியத்தை கேட்கும் போது தானே சந்தோஷமே வரப்போகுது, நம்பிக்கையே எங்க வரப்போகுது. எந்திரிச்சு பேசும்போது எடுத்துட்டு இருப்பாங்க, இன்னைக்கு என்னத்தை பேசுறாரோ, என் சட்டையை பற்றி தான் பேசுவாரோ, என் கொண்டையை பற்றி பேசுவாரோ, என்ன பிரசங்கம் பண்ணுவாரோ அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க டென்ஷன்ல. அற்பம் அற்பம். கர்த்தர் எவ்வளவு செய்ய விரும்புகிறார், இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நமக்கு செய்ய விரும்புகிறார். நமக்கு எல்லா தேவையும் உடுத்துவிக்க கூட அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், செய்வேன் சொல்லி இருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, பெருக்கம் நாம் அதிகமாவது, பெருகுவது, முன்னேறி செல்வது என்பது கர்த்தருடைய சித்தமா இருக்குது. அப்படிதான் வேதத்துல இருக்குது பாருங்க. எல்லாம் வேத வசனமே அப்படிதான் போதிக்கிறது.